கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க கால நீட்டிப்பு அரசாணைக்கு தமிழக காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அரசாணையை ரத்து செய்யுமாறு முதல்வர் விஜயிடம் அமைச்சர் ராஜேஷ்குமார் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். முக்கியமான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கால நீட்டிப்பு அரசாணையை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. கடலோர கிராமங்களில் சுரங்கம் அமைத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் முதல்வரை நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப்படலாம். ரமேஷ், முக்கியமான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்திருக்கிறது. அடுத்து என்ன நகர்வு? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியில் தான் இந்த அணுக்கணிக சுரங்கத்திற்கு தமிழக அரசு ஓராண்டு அந்த அவகாசத்தை கால நீட்டிப்பு செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டால் கடலோர கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாரகை, கட்பட் மற்றும் பிரவீன் என்னென்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் கடந்த 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறிப்பாக அங்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு எம்எல்ஏக்களாக விளங்கி வருகிறார்கள். எனவே இந்த முறை இந்த 3 எம்எல்ஏக்களும் ஒன்றாக சேர்ந்து நேற்று முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும், உங்களது கோரிக்கையின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது ஒரு கூட்டணி மந்திரி சபையாக முதன்முறையாக அமைந்திருப்பதால் ஆளும் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே முதலமைச்சரிடம் தங்கள் தொகுதியில் இது வேண்டாம் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக குறிப்பாக அதற்கு முதலமைச்சர் செவிசாய்த்திருக்கிறார். எனவே இந்த அரசாணை விரைவில் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது குறித்து கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு காரைக்குடி எம்எல்ஏவிடம் முதலமைச்சர் பேசியிருப்பதாகவும், விரைவில் இதற்கான அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கான அரசாணை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விரைவில் அரசாணை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.